முத்து எப்பவும் போல சவாரி போயிட்டு எங்க காரை நிறுத்திக்கிட்டு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரம் சிந்தாமணியோட அடியாட்களுமே இங்க 2 பேரு பைக் ஓரமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச முத்துவோ, இவன் மீனாவை குத்தி கொலை பண்ண பார்த்தவன் தானே, இந்த ராஸ்கல் எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வேக வேகமா போய் அந்த ரவுடிய அடி வெளுத்துவாங்க. உடனே கூட இருந்தவனோ தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுறாரு. டேய், உண்மையை சொல்லு, நீ தானே மீனாவை கொலை பண்ண பார்த்தது, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப கோவத்தோட கேட்க, உடனே அடியாட்கள் இருந்துகிட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் நான் கிடையாது. இங்க பாருடா, என்கிட்ட இப்ப நீ கையும் காலவுமா மாட்டிக்கிட்ட. இப்ப மட்டும் உன்னை நான் போலீஸ்ல கூட்டிட்டு போய் விட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே போயிடும். என்கிட்ட இப்போ உண்மையை சொல்லு, மீனாவை நீ தான் கொலை பண்ண பார்த்த, எனக்கு நல்லா தெரியும், சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு உருட்டைக்கட்டையை எடுத்து அங்க இருந்த ரவுடிய நல்லாவே அடி வெளுத்துவாங்க. இங்க வலி தாங்க முடியாம, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், ஆமா நான் தான் உங்க பொண்டாட்டி மீனாவை கொலை பண்ண பார்த்தது. சொல்லுடா, எதுக்காக? மீனா உனக்கு என்ன துரோகம் பண்ணா? எதுக்காக இப்படி மீனாவை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, இங்க பாருங்க, நான் ஒன்றும் வேணும்னே உங்க பொண்டாட்டியை கொலை பண்ண பார்க்கல. எல்லாம் சிந்தாமணி அக்கா எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி மீனாங்கிறவளை கொலை பண்ணணும்னு சொல்லி அடையாளம் காட்டினாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உண்மையை அந்த அடியாட்கள் சொல்ல, இதை கேட்டதும் அங்க முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக்கி ஒரு பக்கம் கோபமும் வருது. முத்து அதிர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ரவுடியுமே தன்னோட சட்டையில இருந்த கத்தி எடுத்து முத்துவோட வயிற்றுலயே குத்த, முத்து அங்கேயே கீழே விழுந்துற. உடனே அந்த ரவுடியுமே தப்பிச்சு போறதுக்காக வேக வேகமா தப்பிச்சு ஓட அந்த பக்கமா வந்த இன்ஸ்பெக்டரோ, கான்ஸ்டபிள் அங்க பாரு, எவனோ யாரையும் குத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை முதல்ல நீ துரத்தி புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, கான்ஸ்டபிளுமே அந்த ரவுடியை போய் பிடிக்க, இன்னொரு பக்கம் இங்க மயங்கி விழுந்து கிடந்த அங்க முத்துவை நேர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இங்க போலீஸுமே சேர்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணிட்டு நேரா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்க, இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஸ்பெக்டரோ மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் முந்துவுக்கு அடிபட்டு வெட்டுக்காயம் பட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ண, மீனா அண்ணாமலைன்னு எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. டாக்டர், இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரொம்ப அழுதுகிட்டே கேட்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப காயம் கிடையாது, சின்ன காயம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு தையல் போட்டுட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க தாராளமா உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போக, கொஞ்ச நேரத்துல முத்து கண் முழிச்சிட்ட விஷயம் தெரிஞ்சு அங்க இருந்த மீனாவும் அண்ணாமலையும் வேக வேகமா அங்க ரூமுக்குள்ள போய் அங்க முத்துக்கிட்ட, என்னங்க என்னாச்சுங்க, யார்கிட்ட நீங்க வம்புக்கு போனீங்க, யாருங்க உங்களை குத்துனது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, ஐயோ மீனா, நான் யார் வம்புக்கும் போல மீனா, நான் சவாரிக்கு போயிட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் உன்னை கத்தியால குத்துனானே அந்த ராஸ்கல், அந்த பொறுக்கிய பார்த்தேன். போய் அவனை நல்லா அடிச்சு அவன்கிட்ட உண்மையை கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, உன்னை யார் தெரியுமா கத்தியால குத்த சொன்னது, எல்லாம் அந்த சிந்தாமணி தான். நீ எங்க அந்த தலைவர் பதவியில ஜெயிச்சிட போறங்கிற பயத்துல அந்த சிந்தாமணி தான் உன்னை அப்படி பண்ணியிருக்கா, அதுவும் ஆளை வச்சு பணத்தை கொடுத்து கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, ஐயோ என்னங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாம் கண்டிப்பா அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்குன்னு. இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு போறதை விட்டுட்டு நீங்க எதுக்காகங்க அந்த ரவுடி கிட்ட போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, என்ன மீனா, அதுக்காக இப்படி ஒரு கொலை பண்ண பார்த்துருக்கா அந்த சிந்தாமணிய அப்படியே விட்டுட முடியுமா? இல்ல, இது சரிப்பட்டு வராது. கிளம்பு மீனா, நாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரவுடியை முதல்ல பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, முத்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை கத்தியால குத்திட்டு போன அந்த ராஸ்கலை நாங்க பிடிச்சிதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன சொல்றீங்க சார்? ஆமா, நாங்க அந்த வழியா ரவுண்ட்ஸுக்கு வந்தோம். அப்போ அந்த ரவுடி எங்கேயோ தப்பிச்சு போனான், அவனை கையும் களமா பிடிச்சி ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கோம். நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த சிந்தாமணியை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஒரு வழியா அங்க முத்துவோ அங்க சிந்தாமணி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க, டிஸ்சார்ஜ் ஆன முத்து, மீனா, இன்ஸ்பெக்டர், ரவுடின்னு எல்லாருமே கிளம்பி நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரேகாவை பத்தி சொல்லிட்டு போனதுல இருந்து ரேகாவோட அப்பா ரொம்ப குழப்பத்தோட இருக்க, ரேகா கிட்ட எப்படியாவது சிந்தாமணியும் நானும் பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க சிந்தாமணியோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ரேகாவோட அப்பாவை பார்த்ததும் இங்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷத்தோட, வாங்க வாங்க, என்ன நான் அந்த சத்யாவை பத்தி சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஒரு யோசனையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு நம்ம பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்க, அதை பத்தி தானே பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, ஆமா சிந்தாமணி,
பொண்ணு உள்ளதானே இருக்கா? ஆமாமா உள்ளதான் இருக்கா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பாவை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ரேகா அங்க மாடிப்படி இறங்கி வர்றத பார்த்ததும் இங்க சிந்தாமணியும் தன்னோட அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, என்னைக்கு இல்லாம ரெண்டு பேரும் ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. டாடி, என்ன டாடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கேட்க, எல்லாம் ரேகா உன்னை பத்தி தான். உங்க அம்மா நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆமா, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த சத்யாவை நீ லவ் பண்ணுறியாமே, எதுக்கு ரேகா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகாவோட அப்பா பேச, அம்மா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஏய், எப்படி தெரியுமா, நீ அவன் கூட பைக்கில் கட்டி பிடிச்சிக்கிட்டு போனியே, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எவ்வளவு திமிருடி உனக்கு, ஒரு கோவிலில் பூ கட்டுற பொம்பளையோட பையனை போய் காதலிக்கிற, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லை? நம்ம தராதரம் என்ன, அந்தஸ்து என்ன, இதெல்லாம் பார்க்காம ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னா என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, போதும் நிறுத்தமா, நானே உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு பார்த்தேன். கடைசியில் உனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா? டேட், எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் டேட். அம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அவனை தப்பாக நினைக்காதீங்க. அவன் முன்னாடி வேணா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப இன்னசென்ட், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறவன், அம்மா மாதிரி விட்டுட்டு போகிறவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரேகா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே ரேகாவோட அப்பா இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா ரேகா, உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நானும் அம்மாவும் நிறைய கனவு கண்டு வச்சுருக்கோம். அதை நீ தான் நிறைவேற்றணும். அந்த சத்தியெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன மாதிரி பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நாங்கள் அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ரேகா அப்பா பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணா சத்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த இங்கே முடிவோட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் முத்து, மீனா, அந்த ரவுடி இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே அங்கே சிந்தாமணியோட வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன இது, இவனை எதுக்காக இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வராரு? ஐயோ, இவன் அந்த மீனாவை கொலை பண்ண பார்த்தவனாச்சே, இவன் என்ன நம்மளை மாட்டி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறியபடி இங்கே சிந்தாமணி நின்றுக்கிட்டு இருக்க. உள்ளே வந்த மீனாவோ, என்ன சிந்தாமணி, உனக்கு பார்க்க அதிர்ச்சியா இருக்கா? என்னையே ஆளை வச்சு குத்தி கொலை பண்ண பார்த்தவதானே நீ, இவன் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல. உடனே இங்கே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, ஏய், எதுக்காக திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நேராக எல்லாரும் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த ரேகாவோட அப்பா இருந்துக்கிட்டு, சிந்தாமணி என்ன போலீஸ்லாம் வந்திருக்கு, என்ன விஷயம் சார், என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அப்பா ரொம்ப அதிர்ச்சியோட குழப்பத்தோட கேட்க. அங்கே இருந்த இன்ஸ்பெக்டருமே இந்த மாதிரி பூசங்க வியாபார தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே மீனாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ண ஆளை விட்டு பணத்தை கட்டி இவனை ஆளை செட் பண்ணியிருக்காங்க. இவனை கையும் களவுமா முத்து தான் பிடிச்சிருக்காரு, இவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான் சார் அப்படின்னு அங்க இருந்த ரேகா அப்பா கிட்ட இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க ரேகாவோட அப்பாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன சிந்தாமணி, நீ இன்னமும் திருந்தவே இல்லையா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, என்னது சார், கண்டவன்லாம் வந்து சொல்கிறான் என் மேலே பழிய போடுறானா, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க சார், என் பொண்ணு ரேகாவை இதோ இருக்காளே மீனா, இவளோட தம்பி காதலிக்கிறான். எங்க என் பொண்ணையும் அந்த சத்யாவையும் பிரிச்சுட போறேன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு திட்டத்தை போட்டு என் மேல பழிய போட பார்த்துருக்காங்க சார், இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பதறி அடிச்சுக்கிட்டு பேச. உடனே ரேகா இருந்துக்கிட்டு, அப்பா இவங்க போய் சொல்றாங்கப்பா, மீனாவை இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, ஒவ்வொரு தடவையும் அவங்கள பழி வாங்கணும், எப்படியாவது அந்த தலைவர் போட்டியிலிருந்து இவங்களை விலக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க அம்மா. இவங்க பேசுறாங்கன்னு நீங்களும் இவங்களை நம்பாதீங்கப்பா. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, இவங்களை எல்லாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, பாத்தீங்களாங்க, பாருங்க, அந்த குடும்பத்துக்காக என்னையே போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன ரேகா, அவங்க கூட சேர்ந்து திட்டம் போட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டு நீ சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத சார். இவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, இந்த ராஸ்கல் யாருன்னு தெரியாது. டேய், நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ரேகா இருந்துக்கிட்டு, அப்போ அவன் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படிதானே? ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வரேன் அப்படின்னு சொன்ன ரேகா வேக வேகமா தன்னோட ரூமுக்கு போய் அங்க அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவன் வந்து இங்கே சிந்தாமணி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறதும் சிந்தாமணி பணத்தை கொடுக்கறதையும் அந்த ஃபுட்டேஜை மட்டும் தன்னோட ஃபோனில் ஏற்றிக்கிட்டு நேராக இங்கே மாடிப்படி இறங்கி வந்து, சார் இவங்க என்னமோ இந்த பொறுக்கியை தெரியவே தெரியாதுன்னு என் அம்மா ஓவராக நடித்தாங்களே, பாருங்க சார்,
இதே வீட்ல வந்து இவன் எங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். பாருங்க, கேவலம் என் அம்மா கொலை பண்ண கூட தயங்கல. பாருங்க டாடி, பாருங்க, நீங்களே பாருங்க உங்க பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து எல்லார்கிட்டயும் போட்டு காட்ட, உடனே அங்க இருந்த ரேகாவோட அப்பா இருந்துகிட்டு, என்ன சிந்தாமணி, இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன, கடைசியில பார்த்தா இவங்கிட்ட நீ பணத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பா ரொம்ப கோவத்தோட சிந்தாமணியை பார்த்து பேச, அது வந்துங்க, அது வந்து மேடம் இங்க பாருங்க, நீங்க தான் இவங்கிட்ட பணத்தை கொடுத்து கொலை பண்ண சொன்னதா குற்றவாளியை ஒத்துக்கிட்டான். முத்துவும் மீனாவும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நாங்க பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டருமே சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ண, அங்க நின்றுகிட்டு இருந்த மீனாவை பார்த்து, என்ன என்னையே போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டு நீ உன் தம்பி சத்யாவையும் இங்க இருக்க என் பொண்ணு ரேகாவையும் சேர்த்து வைக்கலான்னு திட்டம் போட்டுட்டியா? அவ்வளவு சீக்கிரம்லாம் என்ன தாண்டி அவங்க 2 பேருக்கு நீ எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பார்த்துறேன்டி. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் சாதாரணம், எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க, போ போ, எதுவா இருந்தாலும் நீ வெளியே வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு மீனாவுமே அங்க ரொம்ப திமிராவே பேச, அங்க சிந்தாமணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. உடனே அங்க ரேகாவோட அப்பா கிட்ட, டேட் இவங்க தான் டேட், சத்யாவோட அக்கா மாமா, இவங்க ரொம்ப தங்கமானவங்க. சத்யா முன்னாடி தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா இப்போ அவன் ரொம்ப நல்லவன் டேட். எனக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு டேட். எனக்கு எதிராக நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா பேச உடனே அங்க ரேகாவோட அப்பாவுமே, எனக்கும் இந்த குடும்பத்தை பிடிச்சிருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அம்மா என்னதான் தடுத்தாலும் உனக்கு நான் சத்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆரம்பத்தில் உன் அம்மா சத்யாவை பற்றி பேசும்போது எனக்குமே பிடிக்காம தான் இருந்தது. இப்போ என்ன, அந்த சத்யாவுக்கு நம்ம ஆஃபீஸையே எழுதி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சத்யா ஒரு பணக்காரன், ஒரு எம்டியா இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி எதுக்காக உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண போறா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ரேகா. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுவும் மனப்பூர்வமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா அங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க.